அஜித் அறிக்கையை நீங்களாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் நமக்குலாம் சொல்லியிருந்தாங்க என்னங்க அஜித் அறிக்கையை பற்றி பேசவே இல்லை, கருத்து கந்தசாமியா நீங்கள் என்ன இன்னும் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஏன்னா விஜயை பற்றி பேசினா இப்படி, அஜித்தை பற்றி பேசினா இப்படி, ரஜினியை பற்றி பேசினா இப்படின்னு நம்மளை ஒவ்வொரு சாயம் பூச பார்க்கிறார்கள் இந்த கமெண்ட்ஸில். அதெல்லாம் அப்படி புறந்தள்ளிட்டு போய்டும். நான் ஒரு சினிமா பத்திரிகையாளர். ஏன்னா விஜய் ஜெயிச்சு 2026 முதல்வர் வந்துட்டேன்னா செய்தித்துறை ஏதாவது பொறுப்பு கொடுக்க போறாரா, செய்தித்துறை அமைச்சராக போறாரா, இல்லை அஜித் இன்னும் 2-3 படங்கள் பண்ணும் பொழுது வாங்க நீங்க என் கால் ஷீட்டை பார்த்துங்கன்னு சொல்ல போறாரா? அதெல்லாம் கிடையாது. நாம பார்த்த அஜித், நாம பார்த்த விஜய் வளர்ந்த காலத்தில், அவர்கள் வளர்ந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க, இப்ப எவ்வளவு பெரிய உயரத்தில் இருக்காங்க தான் நாம பேசுறது. இதுல யாரும் சார்புடையதாக பேசவில்லை. அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த அறிக்கை நான் அதை முழுக்க படிச்சேன். அப்புறம் ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருந்து எனக்கு பெரிய வருத்தம் என்னன்னா, அதுல ஒரு 2 பக்கத்து இங்கிலீஷ்ல இருந்தது. கண்டிப்பா அஜித் சொல்லி யாராவது எழுதியிருப்பாங்க. அது ஒரு தமிழ்ல ஒரு அறிக்கை கொடுத்தாருன்னு அப்படின்னு நீங்க எப்படி சொல்லிதானே தமிழ்ல தானே டைப் பண்ண போறாங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு சேனல்ல அஜித் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அந்த பேட்டி முழுக்க இங்கிலீஷ்லயே பேசியிருந்தாரு. அதே ஒரு தமிழ் சேனலுக்கு கூப்பிட்டு கொடுத்துருக்கலாமே, இல்லை அந்த சேனல்லே தமிழ்லயே ஒரு வெர்ஷன் எடுத்துங்க நீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. ஏனால் நீங்கள் இன்னைக்கு கடவுளாக, அல்டிமேட் ஸ்டாராக, தலையாக அப்படி உச்சத்துல இருக்கிறதுக்கு முழுக்க காரணம் இந்த தமிழ் ரசிகர்கள் தான். அதுவும் கடகோடி ரசிகர்கள், அதுவும் சாமானியர்கள், அதுவும் பாத்தீங்கன்னா சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய அந்த மக்கள் தான். நானே பார்த்திருக்கேன். நான் அதாவது குட் பேட் அக்லி, விடாமுயற்சி அந்த காலங்கள்ல ஒரு சைதாப்பேட்டை மீன் மார்க்கெட்டுக்குள்ள போனா அந்த மீன் வெட்டுக்கிற அந்த தொழிலாளி ஓடி தலையை பத்தி இப்படி பேசிட்டீங்க சார் நீங்க அப்படின்ட்டு சொல்லும் பொழுது எப்படியாப்பட்ட ரசிகர்களை வச்சிருக்கிற நீங்க அந்த அறிக்கை ஒரு 2 பக்கம் தமிழ்ல எவ்வளவு நேரம் ஆகும்போது அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணி தமிழ்ல விட்டு இருந்தா என்னன்னா, அந்த ரசிகர்கள் அவங்க இருக்கிற இடத்துல இருக்கு இல்லைங்களா, அங்க ஒட்டி வச்சிருப்பாங்கன்னு சொல்றேன் நான். சரி இதெல்லாம் விடுங்க. உண்மையிலே அந்த எனக்கு அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 33 வருஷம் அப்படின்னு போட்டிருந்தாரு. அதுல பொதுவா ஒரு 25 வருஷம், சரி 30 வருஷம் கூட வச்சுங்க, இல்ல 50 வருஷம் அப்படின்னாங்க. 33 வருஷத்துக்கு எதுக்கு ஒரு அறிக்கை தரணும்? 33 வருஷம் நான் சினிமாவுக்கு வந்தேன் அப்படின்னு ஏன் அதை ஒரு கொண்டாட்டமா சொல்லணும்? அதுல இருக்கிற வழியை ஏன் சொல்ல வேண்டும்? அதுக்குள்ள ஒரு நண்பர் சொன்னாரு, எங்க ஒரு தலைமுறை அப்படின்னா 33 வருஷம், 33 வருஷம் தான் ஒரு தலைமுறை, அதுக்காக தலை சொல்லியிருப்பாரு என்னவோ. அதெல்லாம் ரைட், ஓகே. உண்மையிலே அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் எப்படி மேலே ஏறி வந்தாரு, அவர் எப்படியெல்லாம் அமுக்க பார்த்தார்கள், அவர் இந்த கார் ரேஸ்ல கலந்துக்கிட்ட போது எப்படி ரத்த காயமடைந்தார், அதெல்லாம் ஓகே. கடைசியா ஒரு இடத்துல தான் இங்கதான் அவர் கோட் பண்ணியிருந்தாரு, என்னுடைய ரசிகர்களை நான் என் சுய லாபத்திற்காக பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு. அங்கதான் ஏன் இதை குறிப்பிட வேண்டும்? நீங்க ரசிகர் மன்றமே வேணான்னு சொல்லியாச்சு. ரசிகர்களை எப்ப முதல்ல நீங்க உங்க வேலையை பாருங்க, உங்க தாய் தந்தையை பாருங்க, உங்க தொழிலை பாருங்க, அதுக்கப்புறம் அஜித் வாழ்க, விஜய் வாழ்க, கட் அவுட் கட்டுங்க, இது பண்ணுங்க, எல்லாம் ரைட்டு. ஆனா அப்படி இருக்கும் பொழுது ஏன் என் ரசிகர்களை சுயலாபத்திற்காக நான் பயன்படுத்துவதில்லை அப்படின்ற ஒரு வேர்டு நீங்க மறைமுகமா இல்ல, ஏறத்தாழ டைரக்டாவே விஜயை அட்டாக் பண்றீங்க அப்படின்னு. ஏன்னா அஜித் விஜய், விஜய் அஜித்ன்ற ஒரு ஒரு எதிர்வினை, எதிர்போக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. உங்களுடைய சக கலைஞர், உங்களுடைய நண்பர், அதன் பிறகு நீங்க அப்புறமா பல சோசியல் மீடியாக்கள்லாம் 2 குடும்பம் அவ்வளோ ஒரு அந்யோன்யமானவர்கள். நீங்க அவருக்கு வாட்சி பிரசன்ட் பண்ணீங்க, அவர் உங்களுக்கு மோதிரம் பிரசன்ட் பண்ணுவாரு, அப்புறம் ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் சாப்பிட்டீங்க, அதெல்லாம் ரைட். இந்த வார்த்தை பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒண்ணு நான் நினைச்சது என்னன்னா, தனக்கு சினிமாவில் ஒரு சக போட்டியாளராக இருந்த விஜய் அரசியலுக்குள்ள போயிட்டாரே, இப்ப நமக்கு யாரு போட்டி, நம்ம சோலோவா அதை எதிர்க்க முடியலையே அப்படின்ற ஒரு விஷயமா, இல்லது அவர் அரசியலுக்குள்ள போயிட்டாரே, அவர் சீண்டி பார்ப்போம், அவர் ஏதாவது ஒண்ணு சொல்லி பார்ப்போம்னு யாராவது சொல்லி செஞ்சாரா அஜித்? ஏன்னா அஜித் இப்படி செய்யக்கூடிய நபர் கிடையாது. இதெல்லாம் மீறி எந்த ஒரு நடிகன், ஒரு மாஸ் நடிகன், பெரிய நடிகன் யாருமே சரி, தன்னுடைய ரசிகர்களை பெரும்பாலும் அரசியல், அதாவது சுய லாபத்திற்காக பயன்படுத்த மாட்டார். நான் நடிகர்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக புரட்சி தலைவர் எம்ஜிஆரை சொல்லித்தான் ஆகணும். எம்ஜிஆர் தன்னுடைய சுய லாபத்திற்காக எந்த ரசிகனையும் பயன்படுத்தல. அந்த ரசிகன் அதை பத்தி கவலையே படல. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு 14-13 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் யானக்கல்னு ஒரு ஏரியா இருக்கு. அங்க நான் போயிருந்தப்போ அங்க ஒரு நண்பர் சொன்னார், இந்த யானக்கல் பாலத்துக்கு கீழே வாங்க அப்படின்னு கூட்டு போனார். வாங்க அப்படின்னு சஸ்பென்ஸா கூட்டு போனாரு. கூட்டு போனா இந்த யானக்கல் பாலத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா அங்க தொழிலாளிகள்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க.
உட்கார்ந்துருந்தாங்க. ஒரு ஜின்னான்னு ஒரு சைக்கிள் கடை வச்சுங்கிற ஒருத்தர், ஒரு பெரியவர், ஒரு 74-73 வயசு இருக்கும். அந்த கீழே, அந்த பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பட போஸ்டர்கள், எம்ஜிஆருடைய அந்த முதலமைச்சரான பிறகு தொப்பிலாம் போட்டுனார்ல அந்த கிடையாது, வந்து பட போஸ்டர்களே வந்து படகோட்டி, எங்கள் வீட்டு பிள்ளை, இப்படியா பார்த்தா புது புது போஸ்டர்கள் ஒட்டியிருந்தாங்க. அவரை போய் மீட் பண்ணி பார்த்தப்போ கிட்டத்தட்ட அதை ஒரு 50 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்களாம். வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. என்னங்க அப்படின்னு கேட்டா, சார் எம்ஜிஆர் நடிக்கிற காலத்தில் நாங்களாம் எம்ஜிஆரோட மிகப்பெரிய ரசிகருங்க. இங்க என்ன பண்ணுவாங்க, இந்த தொழிலாளிகள், இந்த பாரம் தூக்குறவங்க, அப்புறமா அந்த வைகை ஆற்றில் வந்து அந்த மணல் ஜல்லிச்சு சின்ன சின்ன புண்ணெல்லாம் எடுப்பாங்க. வந்து அந்த காவா தண்ணி எடுத்துன்னு வந்து அந்த வேலை செய்யறவங்க, அப்புறமா சலவை தொழிலாளிகள் எல்லாம் வந்து ஒரு லஞ்ச் பிரேக்ல வந்து இங்க ஓய்வு எடுப்பாங்க. ஓய்வு எடுக்கும் பொழுது எம்ஜிஆருடைய கதைகளை பேசுவோம், எம்ஜிஆருடைய பாடல்களை பாடுவோம். அதுல ஒருத்தர் உரத்த குளர்ல எம்ஜிஆருடைய பாடல்களை பாடுவாரு. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பத்திரிகையில் வர எம்ஜிஆர் படங்கள் இருக்கு இல்லையா, அது பெரிய ஃபேமஸ். வந்து அதுக்காகவே நாங்க பத்திரிகை வாங்குவாங்க. யாருக்கும் எழுத படிக்க தெரியாது, பொம்மை, பேசும் படம், சினிமா எக்ஸ்பிரஸ் மாதிரியான பத்திரிகைகள் வாங்கி அதுல எம்ஜிஆர் படம் இருந்ததுன்னா அதை ஒட்டி வைப்போம். அது நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவருடைய சினிமா போஸ்டர்களை ஒட்ட ஆரம்பிச்சா இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து மதுரையை சுற்றியுள்ள பகுதியில் எங்கேயாவது எம்ஜிஆர் படம் போடுறாங்க அப்படின்னா எனக்கு தகவல் வந்துடும். நான் நேரா போய் அந்த தியேட்டர் ஓனரை பார்த்து, ஐயா ஒரே ஒரு போஸ்டர் இருந்தா கொடுங்க அப்படின்னு. எப்படியாப்பட்ட இது பாருங்க, ஒரு போஸ்டர் வாங்கிட்டு வந்து ஒட்டுவேன். நான் மதுரை முழுக்க எங்களை பத்தி தெரியும், எல்லாருக்குமே தெரியும். நான் போய் நின்னாலே அந்த போஸ்டர் கொடுத்து அமைச்சிருவாங்க. சில தியேட்டர்கள்ல தேனி, ஆண்டிப்பட்டியில இருந்து கூட பஸ்ல போட்டு அமைச்சிருவாங்க. யானைகள் கீழே வந்து ஜின்னா வந்து போஸ்டர் ஒட்டுறோம் அப்படின்னு கொடுத்து அமைச்சிருவாங்கன்னு. இவங்க என்னன்னா, நாங்கள் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர்கள், எம்ஜிஆருடைய பெயரை எந்த இடத்திலும் பயன்படுத்துறது கிடையாது. எம்ஜிஆரும் வந்து எங்களுக்காக அவருடைய சுயலாபத்திற்காக எங்களையும் எதுவும் பயன்படுத்திக்கல. இப்ப அண்ணா அவர் என்ன சொன்னதுன்னா, இந்த மதுரையிலே இருக்கிற அதிமுக கட்சிக்காரங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது, அவங்கள நாங்க எதுக்கும் உதவி கூட போய் கேட்டது கிடையாது, ஏனால் நாங்க எம்ஜிஆருடைய மிக தீவிர பக்தர்கள் அப்படின்னு. இப்ப என்னன்னா, இந்த சுயலாபம்னு வரும்பொழுது எல்லா நடிகர்களுக்கும் உண்டு. இப்ப விஜய் என்ன வந்து எல்லாரும் கிளம்பி வாங்க, எங்க வீட்டுல நீலாங்கரை வீட்டுல வந்து, இல்ல ஈசிஆர் ரோட்ல இருக்கிற அந்த வீட்டுல வந்து எல்லாரும் வந்து வேலை செய்யுங்க, அந்த கார்டன் வந்து சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. வந்து ஒரு உச்ச நட்சத்திரம், உங்களுடைய போட்டியாளர், சக போட்டியாளர் 250 கோடி சம்பளம் வாங்குறாரு, அவர் அந்த நொடியில இருந்து அதை தள்ளிட்டு வந்து இன்னைக்கு வந்து அரசியலுக்குள்ள வந்திருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். வந்து இதுதான் ஒரு கேள்வி வைக்கிறதுக்கான காரணம். வந்து எம்ஜிஆருக்கு இணையாக அஜித்துக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. அஜித் ரொம்ப காலமா வந்து அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஏறக்குறைய வந்து மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய வளர்ப்பு மகன்ற அளவு கூட வந்து அஜித்தை சொல்லியிருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அதிமுகவோட பொறுப்பை ஏத்துக்கலாம் வந்து சொன்னதாக ஒரு தகவல். இல்லம்மா, எனக்கு அரசியலும் சினிமாவும் ரெண்டுத்தையும் ஒன்னா கலக்க தெரியாது, எனக்கு இது ஒத்து வராது, வேணான்னு போயிட்டார். அது எங்க 2019 திடீர்னு பாத்தீங்கன்னா மக்களவை தேர்தலில் அதிமுக ஆதரவு குரல் கொடுக்க போகிறார் அஜித்னு அவசர அவசரம் இப்ப வந்து இல்லைங்களா. அதே போல ஒரு அறிக்கை ஒன்று வந்தது. நான் வந்து ஒரு நடிகன், எந்த கட்சி சார்புடையவனும் கிடையாது, வந்து நான் வந்து தனித்துவமா நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து இந்த வதந்தியெல்லாம் நம்பாதீங்க, நான் எந்த கட்சிக்கும் ஆதரவும் கொடுக்கல, எதிர்ப்பும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் ஒருவேளை அஜித் வந்து இப்போ வந்து அரசியல் களத்துக்குள்ள வந்தா கூட சரிங்க, விஜய்க்கு இணையான ஒரு பெரிய மாச காட்ட முடியும். வந்து ஜெயிக்கிறாரா இது பண்றாருன்னு தாண்டி ஒரு பெரிய மாச காட்ட முடியும் அவரால். வந்து சொல்றதுக்கான காரணம் என்ன, அந்த ரசிகர்கள் உங்களை அப்படி தலையில வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. வந்து அப்படி ஏன்னா எம்ஜிஆர் நீங்க 1000 விமர்சனம் பண்ணா கூட வந்து அந்த ரசிகர்களை எங்கேயுமே விட்டு கொடுத்தது கிடையாது. வந்து ஒரு கார் போய்கிட்டே இருக்குதுன்னா அங்க ஒரு 10 ரசிகர்கள்னா இறங்கிடுவாப்ல எம்ஜிஆர். உங்களுக்கு ஏங்க வந்து மதுரை வீரன் ஒரு படம், அந்த படம் எல்லா ஊர்லயும் போடுது, கிளைமேக்ஸ் முடியுது. இப்ப மாதிரி நமக்கு சோசியல் மீடியா அந்த மீடியா எதுவுமே இல்லாத சமயம் தான், கதை என்னன்னு கூட தெரியாது. அப்ப பத்திரிகை படிக்கிறது கூட யாருக்கும் தெரியாது. வந்து போய் படத்துல போய் உட்காந்தாதான் அவனுக்கு என்னன்னு தெரியும். வந்து கதையா என்னன்னு தெரியும், அடுத்த காட்சி என்னன்னு தெரியும். வந்து எவ்வளவு சுவாரஸ்யமான விஷயம் பாருங்க. வந்து படம் முடிகிற நேரத்துல பல தியேட்டர்களை வந்து அமக்கலமாவது, சில தியேட்டர்களை சேரெல்லாம் உடைச்சு போடுறாங்க. ஒரு தியேட்டரை சேலம் பக்கத்துல கொளுத்திட்டாங்க, தீ வச்சு கொளுத்திட்டாங்க. என்னடா காரணம்னு பார்த்தா, மதுரையின் படத்துல கிளைமேக்ஸ்ல எம்ஜிஆர் இறந்து போயிடுவார். இது வந்து பெரிய இதுவாகவே தியேட்டர் ஓனர்லாம் வந்து நிறுத்திட்டாங்க, படத்தை நிறுத்திட்டாங்க. எம்ஜிஆருக்கு தகவல் போகுது, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப என்எஸ் கிருஷ்ணன் வந்து ஒரு ஐடியா சொன்னார். வந்து தம்பி, இதுக்கப்புறம் ரீஷூட் பண்ண முடியாது, நீங்க சும்மா இருங்க, எல்லா தியேட்டர்ல நிறுத்துங்க, ஒரு நாள் ஷோ நிறுத்திட்டு கிளைமேக்ஸ்ல வந்து என்எஸ் கிருஷ்ணன் ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பார். வாத்தியார் வந்து எங்கேயும் நம்மளை விட்டு போகல, அவர் தேவலோகத்திலிருந்து
நம்மளை எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஒரு ஃபினிஷிங்ல வந்து ஒரு எண்டு கார்டு போடுவாங்க. அப்புறமா தான் இந்த ரசிகர்கள் வந்து அமைதியானாங்க. வந்து சொல்றதுக்கு காரணம்னா அவ்வளோ பெரிய பக்தர்கள் வெறியர்கள் வந்து ரசிகர்கள். நீங்க அவங்கள வந்து அப்படி அசால்ட்டா சொல்லிட முடியாது வந்து இப்படிதான் அப்படின்னு. இதெல்லாம் மீறி அஜித்திற்கு தன் பலம் என்னன்னு கண்டிப்பா தெரியும். ஏன்னா ரசிகர்ன்ற விஷயத்தில் வந்து அஜித் வந்து அந்த டிசிப்ளின் எதிர்பார்க்கக்கூடியவர். தான் ரசிகன் இப்படிதான் இருக்கணும், அவங்க ஒரு இங்கிலீஷ் பேசணும், அவன் டை கட்டிக்கிட்டு இருக்கணும், அவன் பார்த்தீங்கன்னா பொது வெளியில் ஒரு நல்ல மனிதனாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் வந்து அவருக்கு வந்து ஒருவேளை இது கூட அவருக்கு கடுப்பாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். வந்து இந்த இப்போ நம்முடைய சக நண்பர் விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சி அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்காரு, இவ்வளோ பெரிய கூட்டம் காமிக்கிறாரு, இவ்வளோ பெரிய மாஸ் காமிக்கிறாரு, எல்லா அரசியல் தலைவரும் எதிர்த்து பேசுறாரு, கொள்கை எதிர்ன்றாரு, அரசியல் எதிர்ன்றாரு. அது ஒரு பெரிய இதுவாய். ஆனால் அந்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர் மனநிலைக்கு வராம அப்படி ஒரு இதுவா நடந்துக்கிறாங்க. இப்போ விஜய் நடந்து போயிட்டு இருக்காரு, போயிருக்கும் போது அந்த துண்டெல்லாம் எடுத்து விசிறி அடிக்கிறாங்க பாருங்க. வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவா இருக்குது. இந்த மரத்து மேல ஏறி இது பண்றது, இவங்க வந்து இந்த என்ன சொல்றது, இந்த மனநிலைக்கு வரலையா இவங்க, தொண்டர் மனநிலைக்கு. இவர் இவ்வளவு தூரம் அரசியலுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு சினிமாவை வேணான்னு சொல்லி இவர் போய் இது பண்றாரு, இவங்க ஏன் அதை வந்து புரிஞ்சுக்கல அப்படின்ற ஒரு மன வருத்தத்தில் கூட அதை அந்த அறிக்கை கொடுத்துருப்பாரு. இந்த கோணத்துல பார்த்தா கூட நமக்கு தோணுச்சு. ஏன்னா ஜி படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு சென்னையில். இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ், இப்போ எக்ஸ்பிரஸ் அவனி இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் கட்டடம், அது பழைய கட்டடம் அங்கே நடந்துட்டு இருக்கும்போது அப்போ என்னென்னா லஞ்ச் பிரேக்கில் அஜித் வந்து ஃபோட்டோ எடுத்துப்பார். அப்போ ஒரு ரசிகர் வந்து தான் தலையில் முடியல வந்து தலை அப்படின்னு கட் பண்ணி வச்சிட்டாப்புல. இந்த புல்லெல்லாம் கட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கிட்டு பார்த்தீங்கன்னா அஜித் கூட்டத்தில் தலை 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 தலைன்னு கத்தனோடனே அங்கேருந்து பார்த்துட்டு கடுப்பாகி போச்சு. ஏன்னா ஃபுல்லும் எல்லாம் மொட்டை, வெறும் தலைன்னு அவனை மட்டும் உள்ள அனுப்புங்கன்னு சொல்லி அவ்வளோ பேர் எதிர்க்கு போலாலும் ஒரு அடி அடித்து காசை கொடுத்து இமீடியட்டாக மொட்டை அடிச்சுடுவான் அப்படின்னு சொன்னேன். அவன் என்ன நினச்சான், அடியை கூட மறந்துட்டான். போய் பக்கத்தில் போய் மவுண்ட் ரோட்டில் போய் இங்கே ஒரு இடத்துல பார்பர் ஷாப்பில் மொட்டை அடிச்சுன்னு வந்தோன்னே தோல் மேலே கையை போட்டு நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தாப்புல. ஃபோட்டோ எடுத்துன்னு இனிமேல் பண்ணினா தொலைச்சிடுவேன்னு. இதுதான் ஒரு கட்டத்தில் கூட அஜித் வெக்ஸ் ஆகிருப்பாருன்னு நினைக்கிறேன். ரசிகர்கள்னா எப்போ பார்த்தாலும் நம்மளை இது பண்ணிட்டு இருக்காங்க வேணான்னு சொன்னது. அதெல்லாம் மீறி தான் வந்து ஒரு சுயம்புவா வந்தேன் அப்படின்னு சொல்றாரு வந்து அஜித். வந்து தான் வந்து சுயம்புவா வந்தேன். விஜய்க்கு வந்து எஸ் ஏ சந்திரசேகரன் அவங்க அப்பா இருந்தாரு, நேரடியாக சொல்ல அதனுடைய அர்த்தம் அதுதான். அவர் வந்து படம் பண்ணாரு, அதனால முன்னுக்கு வந்துட்டாரு அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற சினிமா நட்சத்திரங்களுடைய எவ்வளோ அப்பாக்கள், அண்ணன்கள், அப்புறம் வந்து சொந்தக்காரங்க, மாமா மச்சாங்களாம் இருக்காங்க. அவங்களால சீக்கிரமா உள்ள வந்துட முடியுது. அத்தனை பேராலும் விஜயா மாறிட முடியுமா? நிச்சயமா முடியாது. விஜயோடைய வெற்றிக்கு அவருடைய உழைப்பும் ஒரு காரணம். உங்களை மாதிரி அவரும் வந்து நிறைய நிறைய வேதனைகள், காயங்கள், மன ரீதியான காயங்கள்லாம் பட்டு வந்திருக்காரு. அவரை தூக்கி விடுறதுக்கு அவன் தந்தை இருந்தாலும் அதே சமயத்தில் உங்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்த அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சோழா பொன்னுரங்கம், சோழா கிரியேஷன், அமராவதி படத்தினுடைய அதே கம்பெனி அதே இடத்துல சிவாஜி வீட்டுக்கிட்ட அதே ஹவுசிங் போர்டில் தாங்க இருக்குது. வந்து அதன் பிறகு நீங்க எவ்வளவு தூரம் வளர்ந்துட்டீங்க. நீங்க உங்களை வச்சு படம் பண்றதுக்கு அத்தனை நிறுவனங்கள், மைத்ரி மூவிஸ், அது இது, இந்தியாவில் உள்ள டாப் நிறுவனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. கூப்பிட்டு நீங்க ஒரு படம் தரலாம் இல்லைங்களா? சுயம்புவா வளர்ந்துட்டீங்களா? என்ன காரணமோ முதல் பட தயாரிப்பாளர் உங்களை அந்த முதல் படத்துல வந்து உங்களை ஏதாவது இடத்துல அவமானப்படுத்திருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு சம்பளம் கம்மியா கொடுத்துருக்கலாம், இல்லை இவர் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வரப்போறாரான்னு நினைச்சு எங்கேயாவது உங்களை மனக்காயப்படுத்திருக்கலாம். அதெல்லாம் தாண்டி இந்த முதல் வாய்ப்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, நம்மளை கை தூக்கி விட்டவங்க அவங்கள தானே, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல. நீங்க என்ன சுயம்புவா வந்துட்டீங்க. இப்ப நிறைய பேர் கூட பேசியிருந்தாங்க, எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர் இல்லைன்னா அஜித் இல்லைன்னு. உண்மைதாங்க. வந்து டைரக்டர் செல்வா தலைவாசல் படம் முடிச்சுட்டு எஸ்பிபி போய் பார்க்குறாரு. அடுத்த படத்துக்கு தலைவாசல்ல எஸ்பிபி பாடிருப்பாரு. அப்புறம் என்ன செல்வா அப்படின்னு கேட்குறாரு. சார் ஒரு பையன் ஒருத்தனை தேடிட்டு இருக்கோம், நல்லா ஒரு சாமிங்கா அதுவா அப்படின்னு. மந்தவெளியில் ஒரு பையன் இருக்காப்புல, பேர் அஜித், ஏற்கனவே தெலுங்குல பிரேம புஸ்தகம்னு ஒரு படம் பண்ணியிருக்காப்புல, போய் பாருங்கன்றார். அந்த பாருங்கன்னு சொன்னது தான் அந்த வாய்ப்பு தான். நீங்க அதுக்கப்புறம் வளர்ந்துட்டீங்க, நீங்க அதுக்கப்புறம் காயங்கள் பட்டீங்க, இதெல்லாம் பண்ணீங்க. இந்த இது எப்படி நீங்க சுயமா வளர்ந்தீங்க அப்படின்ட்டு எந்த விதத்துல நியாயம்? அதெல்லாம் ஒண்ணுமே தெரியல. இந்த அறிக்கையை பாத்தீங்கன்னா ஏதோ வேணும்னே கொடுத்தா மாதிரியே இருக்குது. வந்து வேணும்னே உட்காந்து மண்டபத்தில் யாரோ எழுதி இல்ல அஜித் சொல்லி அதை எழுதின மாதிரி இருக்கு. வந்து அதை ஏன் இந்த 33வது வருஷத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் தாண்டி அஜித் வந்து உண்மையிலே உணர்ச்சி வசப்படக்கூடியவர். நமக்கு கிடைச்ச தகவல் ஒண்ணு, உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அவருக்கு யாராவது ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டாங்க, தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவர் இருக்கிற தெரு பக்கமே அவரை சேர்க்க மாட்டாங்க. ஒரு நபர் வந்து தனக்கு பிடிச்சு போச்சு, இவர் நல்லவர்,
இவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னா, அவர் தப்பே பண்ணிட்டு வந்தா கூட யாரோ ஒரு 50 பேர் 500 பேர் சொன்னா கூட சேர்ந்து சொன்னா கூட அவரை நம்ப மாட்டார். அவரை வச்சு உச்சத்தில் வச்சு பார்க்கக்கூடியவர் வந்து இப்போ சமீப காலமாக நமக்கு வச்ச தகவல்னா, அஜித்துடைய வீடு இருக்குல்ல, இவர் கார் ரேஸ் அது பரபரப்பாக போயிடுறதுனால இந்த வேலையாட்களை சரியா கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்ட்டு அவருடைய மாமனார், அதாவது ஷாலினியோடைய அப்பா பாபு அங்கே போயிட்டு உட்காந்துட்டு எல்லா நிர்வாகத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய கெட்டிக்காரங்க வந்து, அவர் வந்து ஒரு பாடகர் ஆகணும்னு வந்தவர். அவர் சைல்டு ஆர்டிஸ்ட், குழந்தைகள் அந்த ஷாலினி அந்த குழந்தையிலேருந்து வளர்ந்து அந்த குழந்தைகள் தான் அந்த ரேஞ்சுக்கு அவங்கள கொண்டு வந்தது. அவர் ஒரு சாதாரண காஸ்டியூம் அசிஸ்டண்டாக இருந்தவர். துணியில் சைக்கிளில் வந்து துணியை கட்டிட்டு வரவர், பிரமாதமாக பாடுவார், சிவாஜி மாதிரியே பாடுவார். அவ்வளவு இதுவானாரு. அவர் என்னன்னா, இப்போ வந்து தேவையில்லாத ஆட்கள் உள்ள நுழைச்சிட்டா என்ன ஆயிடும் வந்து, ராஜா சின்ன ரோஜா கதை மாதிரி தான் ஆயிடும் வந்து. ரவிச்சந்திரன் வந்து இந்த வீட்டை ரகுவரங்கிட்ட விட்டுட்டு போனவொடனே அது என்ன மாதிரி ஆயிடும்னு மேற்கொண்டு அதை சொல்ல தேவையில்லை. அப்படி வந்து அவர் வந்து பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா தன்னுடைய மாப்பிள்ளையோடைய குணம் என்னன்னு தெரியும், அவருடைய மனசு என்னன்னு தெரியும், அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷாலினி ஒரு இன்ஸ்டாவில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காங்க. இந்த 33 வருஷத்துல நீங்க உங்க கேரியர் மட்டும் வளர்க்கல, பல பேரை வந்து நீங்க வளர்த்துருக்கீங்க அப்படின்னு வந்து அவங்க போட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய விமர்சனங்கள் இருக்குல்ல, அஜித் வந்து இந்த 33 வருஷத்துல அவர் வளர்ந்தது அவர் வந்து ஏதோ சுய தம்பட்டம் அடிச்சுக்கிற மாதிரியே இருக்குது, மற்றவங்களை எங்க வளர்த்து விட்டாரு, இல்ல அவர் எல்லாமே அவர் புகழ்பாடுற அறிக்கையாவே இருக்குதுன்னு விமர்சனம் வந்த பிறகு ஷாலினி இந்த பதிவு போட்டிருக்காங்க. உண்மையிலே ஒரு வரவேற்கக்கூடிய பதிவு தான் வந்து. ஏன்னா அவர் மட்டும் வளராமல் தன்னை சுற்றி உள்ளவர்களை வளர்த்து விட்டவர் தான் அஜித்.